வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அப்டேட் வந்திருக்கு. அதாவது கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டது ஒரே விஷயம், ஜாக்லின் எப்போ வருவாங்க, ரீஎன்ட்ரி எப்போ கொடுப்பாங்க ப்ரோ அப்படின்ட்டு தகவல் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி ஜாக்லின் உள்ளே வர போகிறாங்க, வந்து மாசான ஒரு என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அவங்களுக்காக. ஏன்னா அவங்க வெளியே போகும்போது அப்படியே போயிட்டாங்க. ஆனால் சூப்பரான ஒரு சம்பவம், பிக் பாஸ் ஹிஸ்ட்ரி நடக்காத ஒரு சம்பவம். அந்த மாதிரி கோப்பையை வந்துட்டு கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் மஞ்சரிக்கு அதை கொடுக்கவே இல்லை. மஞ்சரி வந்து அழுது கேட்பாங்க, என் பையனுக்கு கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு. சாரிம்மா, மன்னிச்சிருங்க, நீங்கள் உடச்சிருங்கன்னாங்க. ஆனால் வாலண்டர் அவரே வந்து சொன்னார், ஜாக்லினுக்கு இந்த கோப்பை எடுத்துகிட்டு போமான்னு. அதுதான் உண்மையான வெற்றி. பயங்கரமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஆவலை எதிர்பார்க்குறேன். ஏன்னா மக்களோட ஓட்டு அந்த பொண்ணுக்கு இருந்துச்சு. சரிங்களா? இது சம்திங் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாங்க, பாவமாக இருக்குது. ஸோ அவங்க ரீஎன்ட்ரி இன்னைக்கு கொடுக்க போகிறாங்க. உள்ளே வரும்போதே வந்துட்டு மாசான ஒரு கிளாப்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு தெரிக்க விட போது இந்த அப்படியே அரங்கமே வேறு மாதிரி. ஏன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா ஈவன் ஜாக்லின் வந்து இந்த டாப் 5 வந்து 3rd or 4th வந்திருந்தால் கூட, 2nd 3rd வந்திருந்தால் கூட இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்திருக்காது. ஆனால் அவன் ரன்னர் இவங்க வின்னர் அப்படின்னு போயிடும். ஆனால் இப்போ அவங்க போனாங்க பார்த்தீங்கன்னா அந்த பணப்பெட்டியால் அப்படியே சோஷியல் மீடியாவில் ஸ்தம்பிச்சு போச்சு. என்னடா இது, எப்படி இதை அக்செப்ட் கிடையாது. ஈவன் ஜாக்லினுக்கு ஆப்போசிட்டாக இருந்தவங்க கூட வந்துட்டு அது மாதிரி பண்ணல. எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. ஏன்னா ஒரு டாஸ்க் மூலமாக ஒரு 100 நாள் உழைப்பு 2 செகண்டில் போச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த 2 செகண்ட் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் நம்ம ரயான் சூப்பராக சொல்லியிருப்பார். எல்லா டாஸ்க்லையும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் தான் அதிகப்படுத்தினாங்க. ஜாக்லினுக்கு மட்டும் 20 மீட்டர் 5 மீட்டர் எக்ஸ்ட்ரா. அந்த 2 செகண்டில் அந்த 5 மீட்டர் தான் வந்துச்சுன்னார். சூப்பரான கால்குலேஷன். ஸோ இன்றைக்கி தரமான சம்பவங்கள் நம்மளுக்கு காத்துட்ருக்கு. ஜாக்லின் வர போகிறாங்க. அவங்களுக்கு உண்டான பிரத்யேகமான அந்த ஏவி எப்படி இருக்க போகுதுன்னு நான் ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வந்த ஏவியில் ரொம்ப பிடிச்சது முத்துக்குமாரோட ஏவி. அதேமாதிரி முத்துக்குமாரோட ஏவி பார்த்தீங்கன்னா முடியும் போது அப்படியே எது முத்துன்னா ஃப்ளவர் நினச்சியா ஃபயர்ரா அப்படின்ற மாதிரி வந்து ஃபயரை விட்டாங்க. அதை யாரெல்லாம் நோட் பண்ணிக்கின்றதை சொல்லுங்கள். ஸோ நேற்றுலங்க நான் முதலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், முத்துக்குமார் தான் வந்துட்டு இந்த வந்து டைட்டில் அடிக்க போகிறாரு, நம்ம ஜாக்லின் வர போகிறாங்கன்னு நினச்சேன். அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிட்டாங்க. இல்லைனா ஜாக்லின் வந்திருந்தா கண்டிப்பாக ஜாக்லின் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே. ஆனால் அவங்கள அந்த ஸ்டேஜில் பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. அவங்கள பார்க்கணும், அவங்களோட ஏவியை பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ சம்பவங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஜாக்லின் நீங்கள் எவ்வளோ அவளை எதிர்பார்த்துட்ருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.